எதை இழந்தால் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான், எதை இழந்தால் தனவந்தன் ஆகிறான், எதை இழந்தால் சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் எதையோ இழக்கணும், எதை சேர்க்கணும்னு கேட்கல. எதை இழந்தால் எல்லாரிடத்திலும் பிரியன் உள்ளவனாகிறான். கர்வம் படிக்கிறீர்களே ராமாயணத்தில், என்ன படிக்கிறீர்கள்? கர்வித்த வாலி சம்ஹாரகராம் படிச்சீங்களா? வாலி கர்வப்பட்டான், ஹிரண்யகசிபு கர்வப்பட்டான். கர்வம் நமக்கு இருந்துருத்துனால் நம்மக்கிட்ட யாரும் வரவே மாட்டான். தலையெழுத்தேன்னு பொண்டாட்டி கூட இருப்பா. கர்வம் கூடாது. இந்த கர்வம் வந்துருத்து அடுத்தது கோபம். எதை இழந்தால் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான். கோபம் எல்லாத்துக்கும் அடுத்த கேள்வி முக்கியம், கேட்டுக்கோ. எதை இழந்தால் தனவான் ஆகிறான்? ஆசை. அதை விட மோசம். எதை இழந்தால் சந்தோஷம் அடைகிறான்? பேராசை. டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மிசரி. ஆசையே துன்பத்திற்கு அடிகோல். ஆசை இருந்தால் பார்க்குற பொருளை அடையணும், எல்லாத்தையும் அடையணும். நீங்கள் இந்த இடத்துல தான் ஒன்று இளைஞர்கள்லேருந்து கவனிக்கணும். தனம் சம்பாதிக்க வேண்டான்னு யாரையும் சொல்லலை. வேத மந்திரமே சொல்கிறதே, தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சொல்கிறதே. அப்போ எப்படி உங்களை நாங்கள் சம்பாதிக்காதேன்னு சொல்லுவோம்? சம்பாத்தியம் பண்ணுறதுக்கும் கோபப்படுறதுக்கும் ஆசைக்கும் சம்பந்தம் இல்லை. பேராசை பெருநஷ்டம். இவா தப்பாக புரிஞ்சுக்கிறா. நாம் தனம் சம்பாதிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு. தானமெல்லாம் அப்புறம் போவோம். அடுத்தப்பட ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வியை இதோடு சேர்த்து சொல்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஆமாம், உயிர் இருந்தும் நடைப்பிணம் யார்? உயிர் இருந்தும் நடைப்பிணம். தெய்வத்தை தொழாதவன், விருந்தினனை உபசரிக்காதவன், வேலைக்காரனை மதிக்காதவன், பிதர்களை கொண்டாடாதவன், தன் ஆத்மாவையே கவனிக்காதவன். புரிஞ்சுதா உங்களுக்கு? தன் ஆத்மாவை கவனிக்கணுங்கிறதுல நீ சம்பாத்தியம் பண்ணுறது வந்தாச்சு. நீ சம்பாத்தியம் பண்ணலை, உன் ஆத்மாவை முதல்ல கவனிக்க முடியாது. ஆமாம், கல்வியை பற்றியும் வருது, ரொம்ப பேருக்கு தெரில. கல்வி இங்கிலீஷ் நல்ல பதம், ஒரு மொழியில் ஒரு பதம் நல்லா இருக்கும். இங்கிலீஷில் பாருங்க, லேர்ன். லேர்ன்னா என்ன? படிக்கிறது. இந்த லேர்ன்கிறதுலேயே ஏன் இருக்கு. லேர்ன்கிற ஸ்பெல்லிங்லேயே என்ன இருக்குது? ஏன். அப்போ கல்வியே ஒரு ஏர்னிங். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதைத்தான் அபிராம பட்டர் எடுத்த உடனே சொன்னார், தனம் தரும் கல்வி தரும். தனம்ங்கிறது என்ன? பணம் மட்டும் இல்லை, கல்வியே ஒரு தனம். புரியுறதோ? அதான் அருட்செல்வம்னா. அதனால தான் சொன்னால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். நீ எந்த கல்வியுமே காதால் கேட்டுத்தான் படிக்கணும். காதால் கேட்காம படிக்க முடியாது.
இப்போ பாருங்கோ, தன் ஆத்மாவை கவனிக்காதவன் ரொம்ப பேர் இருக்கான், உத்தியோகத்துக்கே போகாமல். அந்த காலத்தில் 4 பையன் இருந்தால் 1 பையன் இருந்தான், இன்றைக்கி ஒரே பையனே அப்படி இருக்கான். ரொம்ப பேரத்தில் இப்போ முந்தி 4 குழந்தை பெற்ற என்ன கேலி பண்ணான். அதில் 4ல் 1 போனால் 3வது தேறித்து. இன்றைக்கி 1 தான். நேற்று ரொம்ப கஷ்டம். இதுவும் இந்த ஆம்பளை குழந்தை சரியா இல்லை, ஐயோ மகா பாபம். பொன் குழந்தை அசடாக இருந்தது, சமத்து பத்தலைன்னா சத்தம் போடாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், ஆம்பளை குழந்தைக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு. அதை பாரு, சமத்தா இருக்கிறவாளுக்கே தர மாட்டேங்கிறா. இப்போ வேதம் படித்த வாழ்க்கை தான் கொடுக்கலன்னா ஐடி கம்பெனி பையனுக்கும் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ஆமாம், இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கணும், எல்லாத்துலேயும் ஆம்பளை குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு. நான் தான் ஒருத்தன் வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப கோபம் அந்த பெருமாள் மேலே, தெரியுமோ? திட்டிவிட்டேன் ஒரு தடவை, நன்னாவே திட்டினேன். எங்கள் ஊர்லேயும் பண்ணுறேன் ருக்மணி கல்யாணம், 3 கல்யாணம் பண்ணுறோம். ருக்மணி கல்யாணம் பண்ணுற போது 2 வருஷம் முன்னால் திட்டேன். நிறைய பேர் வரா பிள்ளைக்கு கல்யாணம் ஆலன்னு. தன் ஆத்மாவை கவனிக்காதவன் விருந்தினனை கவனிக்காதவன் வேலைக்காரனை கவனிக்காதவன் பித்திருக்களை. ஒருத்தன் தெய்வம் இருக்கு இல்லைன்னு சொல்கிறானோ கவலை இல்லை, பித்திருக்கள் உண்டு. கடவுளை இல்லைன்னு சொல்லலாம், பித்திருக்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. வள்ளுவரை தான் குறள் எழுதுறார் முதல்ல, தென்புலத்தார், அப்புறம்தான் தெய்வம். சாதம் பண்ணால் போய் சேர்றதான்னு கேட்குறான், மந்திரத்தில் போகிறது. இது பித்திருக்களை கொண்டாடணும்னு நான் சொல்கிறது எல்லா மதத்துலேயும் தானே கொண்டாடுறா. டெத்து டேன்னு கொண்டாடுறா அவ. நம்ம அதை திதி பார்த்து குறித்து வச்சுன்னு கொண்டாடுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவள் இங்கிலீஷ் டேட்டையே கொண்டாடுறா, அவ்வளோதானே, எப்படியோ கொண்டாடுறாள். பித்திருக்களை ஆசிரியக்கணும். ஆமாம், இதில் இன்னொன்று, சுமங்கலியாக போயிட்டான்னா ரொம்ப பேருக்கு தெரியலை. செத்து போ தேவசம் பண்ணுறா, விட்டுடுறா, மறுநாளைக்கு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும். ஆற்று பொண்ணையே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு புடவை கொடுக்கணும். பொன் குழந்தை இல்லை, வாரிசில் வேறு யாராத்துலேயே பொண்ணு இருந்தால் கூப்பிடணும். இல்லைன்னா தான் ஒரு ஏழையை பார்த்து வசதி இல்லாதவாளை கூப்பிட்டு பண்ணணும். நீங்கள் சுமங்கலி பிரார்த்தனைன்னா கல்யாணத்துக்கு பண்ணுறோம், பூணலுக்கு பண்ணுறோங்கிறது அது இல்லை. சுமங்கலியாக போனவாளுக்கு பண்ணணும். அது ஒரு வேளை விட்டு போயிடுத்து பண்ணலை அப்படின்னா காது கொடுத்து கேட்டுக்கோ எப்போ பண்ணணும்னு. அதனால தான் பொதுவாக எல்லாருமே ஒன்று பண்ணணும். யார் சுமங்கலியாக போனான்னு தெரியாது, நமக்கு தெரியாதே. நம்ம பாட்டி அத்தை யாராவது போனால் தெரியும், சொன்னால் தான் தெரியும். முன்னோர்கள் சொல்லாமலும் போயிடுறா. இதில் வேறு குலதெய்வத்தை சொல்கிறதில்ல. எனக்கு தான் ஃபோன் வருது, குலதெய்வம் தெரில மாமா, அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன். பித்திருக்களை அதில் இந்த சுமங்கலியாக போனவாளுக்கு நீங்கள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது பாவம். அதுக்கு தான் இந்த மாலையபட்சத்தில் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. மாலையபட்சத்தில் நீங்கள் சுமங்கலியாக போனாலோ போலையோ தெரியலை அப்படிங்கிறவா இந்த மாலையபட்சத்தை என்னாவது பண்ணு. அவிதவா நவமின்னு வரும் மாலையபட்சத்தில். பௌர்ணமிக்கு அப்புறம் நவமி வருது பார், அதுக்கு பேர் அவிதவா நவமி. அவிதவானா ஆவிதவா, சுமங்கலின்னு அர்த்தம். அன்னைக்கு குறைஞ்சது ஒரு 3 பேரையாவது கூப்பிட்டு
9 கஜம் புடவை கொடுத்து சாப்பாடு போடு. ரொம்ப பேராத்தில் பிள்ளை குழந்தைக்கு கல்யாணம் ஆகாமல் நிற்கிறதுக்கு காரணமே இதுதான். பித்திருக்களை கொண்டாடல. குலதெய்வத்தை கூட நீ கொண்டாடாமல் இருந்தாலும் இருக்கலாம், பித்திருக்களை கொண்டாடாமல் இருக்கக்கூடாது. சிராத்தம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்காக சொல்கிறார், இந்த கர்த்தாவே ஏழையாக இருக்கான், எப்படி சார் பண்ணுவான்னா, ஒரு வாழைக்க அரிசியாவது கொடுக்கணும், இல்லை தர்ப்பணம் பண்ணணும் அன்றைக்கி, அதுவும் முடியலை, சிராத்தம் பண்ண முடியலை, அவன் ஏழை. அதுக்கும் ஒன்று சொல்கிறா, கருவேலங்காட்டுக்கு போகணும். கருவேல முள் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தொட்டாலே குத்தும், ரத்தம் வரும். அந்த முள்ளை கட்டிண்டு பித்திருக்களை கூப்பிடணுமா, கண்ணில் தண்ணி விட்டு. எனக்கு கர்மா பண்ண முடியலைன்னு இவன் அழுதான்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே இவன் பணக்காரன் ஆகிடுவான், சந்தேகமே படாது. பித்திருக்கள் வந்துடுறா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுறோமே, இந்த ராமேஸ்வரம் நான் ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்லப்படாது. அங்கே ராமேஸ்வரம் போனால் நீ அன்றைக்கி திதி இருக்கோ திதியிலையோ திதி பண்ணணும். காசி ராமேஸ்வரம் போனால் மற்றொரு கருத்து. காசியில் போய் பண்ணியாச்சுன்னா அப்புறம் தவசம் பண்ண வேண்டாமே அப்படின்னு ஒரு மாமா கேட்குறார். இது எவன் கிளப்பி விட்டான்னு தெரியல. நன்னா பண்ணணும். காசியில் போய் பண்ணிட்டோன்னா இந்த இஃப்கிளஸ் இங்கே உங்களுக்கு ஜுரங்கிறம் வந்து பண்ண முடியாமல் போச்சுன்னா ஸ்கிப் பண்ணலாம். அதுவே கூடாது, வாழைக்காய் அரிசியாவது தரணும். ஆமாம், எனக்கு ஓப்பனர் பைபாஸ் சர்ஜரி மார்கழி மாதம் ஆச்சு. மாசி மாதம் எங்கள் அப்பா சிராத்தம். சாஸ்திரிகள் கேட்டார் பண்ண முடியுமான்னு. நல்லா பண்ணுறேன்னு பண்ணினேன், ஹோமம் பண்ணி பண்ணினேன், ஒன்றும் அல்ல. சித்திரை மாதம் அம்மாவுக்கு வந்தது. நம்ம மனசு தானே, உட்காண்டு எந்திருக்க முடியுமா? என் தம்பி இருக்கான் கூட, சில அனுஷ்டானங்களை அவனை விட்டு பண்ண சொன்னேன். காலை நம்புறதெல்லாம் வாத்தியார், தீர்த்தம் போடுறதெல்லாம் ஹோமம் நான் தான் பண்ணேன். அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, பித்திருக்கர்மா பண்ணவில்லை என்றால் பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீ உன் ஆத்மாவை கவனிக்கலைன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் கேட்குறான், சார் இவெல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணுறா சார் பித்திருக்கர்மா, ஆனால் கஷ்டப்படுறாளேன்னா. பண்ணுறவனே கஷ்டப்படுறான்னா நீ பண்ணாதவன் எப்படி இருப்ப? நீ அந்த ஆங்கிளில் பார்க்கறது இல்லையே. நீ போய் உள்ளே விசாரிச்சு பாரு, எல்லாத்தையும் பணம் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் பணம் கிடக்கு, சம்பாதிச்சு வச்சுருக்கா, வீட்டை கட்டின்னு இருக்கா, பிள்ளையும் பொண்ணையும் பெற்றிருக்கா, கவலையாக இருக்கா. இன்னும் பையனுக்கு கல்யாணம் இல்லை, இல்லை குழந்தை பிறக்கலை, இல்லை பொண்ணு யாரையாவது பண்ணிட்டு போயிடுறா. எல்லாரும் ஒரீல இருக்கா. என்ன காரணம்? இந்த போன நூற்றாண்டு பூரா எல்லாத்துலேயும் என்ன வேண்டின்றள்? பகவான்கிட்ட வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வேலை கிடைக்கணும், வசதியாக இருக்கணும்னு வேண்டின்றள். ஒத்தராவது பகவானை நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டலையே. நிம்மதியை வேண்டுங்கோ. அப்போ நிம்மதி எப்படி வரும்? உங்கள் கடமையை செஞ்சாதான். சிராத்தம் பண்ணினா தானான்னு ஒருத்தன் கேட்குறான், ஒரு பையன் கேட்குறான். சந்தியாவந்தனம் பண்ணினா தானே, அதுவும் வருது. சந்தியாவந்தன சப்ஜெக்ட் அப்புறம் வரும். சிராத்தம் ஸ்ரத்தா காரியம். முதல்ல இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் எல்லாரும் பஞ்சாங்கம் வாங்குறீங்களோ? சில பேராத்தில் வாங்கிறதே இல்லை. பஞ்சாங்கம் வாங்கணும். உங்கள் அப்பா தாத்தா என்ன பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணாலோ, வாக்கியம்னா வாக்கியம், திருகணிதம்னா திருகணிதம் வாங்கிக்கணும். சந்தேகம் தீர்த்துக்கோ. திருகணிதம் பார்க்குறதா வாக்கியம் பார்க்குறதான்னு எனக்கு ஃபோன் பண்ணுறா,
உங்கள் ஆற்றுல என்ன ஃபாலோ பண்ணுவேள் அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் பஞ்சாங்கமே வாங்கிறது இல்லைங்கிறேன். உங்கள் அப்பா வாங்கினாளா? ஆமாம், அப்பா பாம்பு பஞ்சாங்கம் வாங்குவார். அதை வாங்கி தொலை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பஞ்சாங்கம் வாங்கணும். அடுத்தது தினமும் பஞ்சாங்கம் பார்க்கணும். பார்க்கறதே இல்லை. ஏன் பார்க்கணும்? உன்னோட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சாதகமா, புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிக்கலாமா, எங்களெல்லாம் கேட்கவே வேண்டாம், எழுதி வச்சுக்கணும். இன்றைக்கி என்ன? அதை விட பஞ்சாங்கம் வாங்கின உடனே அப்பா அம்மா செத்து போயிருந்தா அவள் திவசம் என்னைக்கின்னு குறிக்கணும். முதல்ல அதைத்தான் குறிக்கணும். நீ அதை விட்டுடுற. தீபாவளி என்னைக்கின்னு பார்க்குற. ஜென்மாந்திர பாபம். அப்புறம்தான் உன் பர்த்டே என்னைக்கின்னு பார்க்கணும். முதல்ல அப்பா அம்மா திவசத்தை தான் குறிக்கணும். குறித்து ஆற்று வாத்தியாருக்கு, ஆற்று வாத்தியாரே இப்போ ரொம்ப பேருக்கு கிடையாது. இது அடுத்தது. ஆற்று வாத்தியாரை மாற்றப்படாது, டாக்டரை மாற்றப்படாது. ஆமாம், தெரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணா, கூடுவாஞ்சேரியிலேருந்து 7 நவம்பர் 27 கல்யாணம், திருமங்கல்யம் புடவை வெட்டி கொடுங்கன்னு ஒன்று, உங்களுக்கு யார் என் நம்பர் கொடுத்தா அவளை பேச சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு, உங்கள் ஆற்று வாத்தியார் யார் அவர்கிட்ட என் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்கன்னு. ஏன்னா ஆற்று வாத்தியாருக்கு தான் தெரியும் ஏழையா பணக்காரனான்னு. அவர் ஃபோன் பண்ணார். ஆமாம், அவள் வசதி இல்லாத. அவரை நான் சும்மா இல்லை, அவரை எனக்கு தெரியாது. அவரை கேட்டேன், எங்காத்து வாத்தியார் பேரை சொல்லி. அவரை தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களை சொன்னால் தெரிஞ்சுப்பார். உடனே இவர் பேசி முடித்தோடனே எங்காத்து வாத்தியாரை கூப்பிட்டேன். இப்படி ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நல்லவர் தான், அவர் சொன்னால் கேளுங்கன்னார். இவர் சொன்னதுக்கப்புறம் தான் சரின்ட்டு. தெரிஞ்சுக்கோங்க, ஆற்று வாத்தியாரை மாற்றப்படாது. பஞ்சாங்கம் பூஜை ரூமில் இருக்கணும். இல்லை நீ சந்தியாவந்தனம் பண்ணுற இடத்துல வச்சுக்கணும். ஆமாம், பித்திருக்களுக்கு திதி மட்டும் இல்லை, தினமுமே பிரம்ம யஜ்யம் பண்ணணும். பிராமணா பிறந்தவர் ஒருவேளை டெய்லி பண்ண முடியல, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின என்னைக்காவது பண்ணு. ஆமாம், ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது பூரா பாப பணம். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விகீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். அதனால தான் சம்பளத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அதில் கள்ளப்பணம் கலந்துருக்கு, லஞ்சப்பணம் கலந்துருக்கு. நீ வாங்கலை, யாரோ வாங்கினதெல்லாம் சேர்ந்துருக்க. தெரிஞ்சுக்கோ. அதைத்தான் சொல்கிறா, பித்திருக்களை நினைக்கணும். ஆமாம், நாங்கள் திவசம் கரெக்டாக பண்ணுறோம் அப்பா அம்மாவுக்கு. அப்படி நான் திவசம் கரெக்டாக பண்ணுற எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அக்கா சொப்பனத்தில் போயிட்டார். பாருங்க, எனக்கு குளிர்றது போர்வை வேணும்னு கேட்டிருக்கார். அவள் நாக்பூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறா, என்னடா கல்யாணம்மா, நீ தான் நல்லா திவசம் பண்ணுறியே, அப்பா வந்துட்டாரா இந்த மாதிரி. உடனே அந்த வருஷம் திவசத்தை அன்னைக்கு பிராமணாளுக்கு சால்வையை கொடுத்தேன். எனக்கு தான் நிறைய போத்துறாள் கொடு. அம்மா, நம்ம செய்கிறதெல்லாம் நீங்கள் அவளுக்கு செய்கிறோன்னு நினைக்கிறீள். சாஸ்திரிகளுக்கு நல்ல வேஷ்டியாக தரணும். கட்டிக்கிறத பிராமணாளுக்கு கொடுக்கறதுக்குன்னே வேஷ்டி வச்சுருக்கான். இந்த ஜவுளி கடையிலையும் மோசம். நீங்கள் போய் கேட்குற வேஷ்டி வேணும்னு, அவன் உடனே கேட்குறான் உங்களுக்காக கொடுக்கறதுக்கான்னு. திவசத்துக்குன்னே வேஷ்டி வச்சுருக்கான் இந்த சேப்பு கரையில். அதுக்கு பேர் மோர் குழம்பு வேஷ்டின்னு பேர். அதுக்கு பிரித்து கட்டுற போதே கிழிஞ்சிரும். அதுக்கு கொடுக்காமலே இருங்கிறேன். நீங்கள் இப்போ சொன்னேனே
ஏழை பொண்களுக்கு தரேன்னு தான் இப்போ ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து தர வச்சிருக்கேன் புடவை 25,000 ரூபா கூரை புடவை. தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு காட்டுறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 25,000. எனக்கு கன்செஷனில் தருவா, அது 12,000க்கு தரா. ஓப்பனாக சொல்கிறேன், ஆனால் உனக்கு தரமாட்டேன். அப்பா நான் உபன்யாசகர்னு தராளோ, தானம் பண்ணுறேன்னு தராளோ, எப்படியோ தரா, மிரட்டுறேன்னு வச்சுக்கோ. அதனால தான் கொடுக்குற வேஷ்டி நல்லா கொடுக்கணும் சாஸ்திரிகளுக்கு. இதில் வேடிக்கை இந்த 2 பிராமணாளுக்கு மட்டும் இல்லை, வந்து பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கும் வேஷ்டி தரணும். யோசிக்கிறேன், எப்படி எப்படி சௌக்கியம் வரும்? வேஷ்டி தரணும், கொடை தரணும், தடி தரணும், பாதுகைக்கு பணம் தரணும், வந்து சாப்பிட்றதுக்கு பணம், ஸ்கூட்டரில் வந்தால் பணம் தரணும், நல்லா செஞ்சு போடணும். அதனால தான் நீ மந்திரத்தில் கேட்குறிய, முடிச்சு பிரதட்சணம் பண்ணுறோம் திருப்தி தானான்னு கேட்குறிய. அவள் திருப்தி படணும் பித்திருக்கள். அவள் ஏன் நமக்காக பித்திருக்கள் இலையில் விஸ்வே தேவரா உட்காண்டு தோளில் எள்ள வாங்கிக்கிறானே சார், நீ அதுக்கே கொடுக்க வேண்டாமா? சொல்லு, நீ போடுற எள்ள வாங்கிக்கிறானே, அதைத்தான் சொல்கிறான் யட்ச பிரச்சனத்தில். நீ பித்திருக்களை எண்ணலை பிரயோஜனம் கிடையாது. நீ அடுத்தது தெய்வத்தை நினைக்கணும்னா குலதெய்வம் சொல்லி கொடுங்கோ. ரொம்ப பேராத்தில் பேடு ஒன். எனக்கு தான் ஃபோன் வருது, குலதெய்வமே தெரியலை இந்த ஜெனரேஷனுக்கு. குலதெய்வம் வேற, நல்லா கேளு, கிராம தெய்வம் வேற, அப்புறம் உன்னோட இஷ்ட தெய்வம் வேற. நீ தாத்தா பாட்டி வணங்கின தெய்வத்தை வணங்கித்தான் உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ. ஆமாம், போகணும். அப்புறமா கிராம தெய்வம், கிராம தெய்வம்னா உங்கள் கிராமத்துலேயும் இருந்திருக்கும், இங்கேயும் நீ இங்கே மயிலாப்பூரில் இருக்க, மந்தவெளியில் இருக்க, உங்கள் தெருவில் ஒரு தெய்வம் இருக்குன்னா கொண்டாடணும். அங்கே இருக்கிய பாசம் பண்ணுறிய, கொண்டாடணும். ஆமாம். அப்புறமா குலதேவதா, கிராம தேவதா, இஷ்ட தேவதா, ஆராத்யாம். நீ மெட்ராஸ், பாம்பே, டெல்லி, அமெரிக்காவெல்லாம் என்ன பண்ணுறது? உனக்கு திருச்சி பூர்வீகம், திருநெல்வேலின்னா அங்கே எங்கே கொண்டாடினாலும் அங்கே தான் போகணும், குடும்பத்தோடு போகணும். போ, அது போக மாட்டேங்கிறள். பையன் பொண்ணை கூட்டின்னு போகணும். பொண்களும் தெரிஞ்சுக்கணும், பொம்மநாட்டியாக பிறந்தவா, பிறந்தாத தெய்வத்தையும் கொண்டாடலாம், தப்பு இல்லை. ஆமாம், குல தெய்வத்தை ஆசிரியக்கணும். அதுதான் வள்ளுவர் சொல்றார், தென்புலத்தார் முன்னோர்கள் தெய்வம் விருந்து யட்ச பிரசனத்திலேருந்து தான் எழுதுறான். வேலைக்காரர்களை நல்லா கவனிக்கணும். நல்லா நீ என்ன சாப்பிட்டையோ கொடு, அதை நீ மறுநாளைக்கு தர, அது எப்படி நல்லா இருக்கும் கேளு. ஒருத்தரத்தில் வேலைக்காரி கேட்டால் வடை சாப்பிட்ற போது இந்த வடையை தட்டிட்டு நூலை வச்சேடா, நூலை வச்சு அப்புறம் எப்படி உங்காத்தில் தங்குவா? வேலைக்காரி இருப்பா பர்மனண்டா? நல்லா கொடு. அதுக்கப்புறம் தானம் பண்ணுறதை பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பித்திருக்களோ முன்னோர்களுக்கோ நவராத்திரி இப்போ சொன்னேன், தேவஸ்துக்கு நல்ல வேஷ்டி தரணும்னு. நவராத்திரிக்கு ரவிக்கு துணி வச்சு தர. இந்த ரோட்டில் விற்கிறதுல போய் வாங்கிட்டு எதை எடுத்தாலும் 30 ரூபாயில் வாங்கிட்டு கோமதி மாமி சரஸ்வதி மாமிக்கு தருவா, சரஸ்வதி மாமி லட்சுமி மாமிக்கு தருவா. எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசியில் கோமதி மாமிக்கே வந்துடும். இந்த ஆத்மா அழியாதுங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அது பண்ணாத. என்ன 150 ரூபாய்க்கு ரவிக்க வாங்க, 200 ரூபாய்க்கு. நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கூட போகிறோம். அப்புறம் அவள் எப்படி போட்டுப்பா,
நீ வா, நான் துளசி கல்யாணம் பண்ணுறேன் நவம்பரில். ருக்மணி கல்யாணம் கழிஞ்சு மறுனா கன்னட பிராமண சம்பிரதாயப்படி பச்சை ரவிக்க துணி, ஒரு ரவிக்க துணி 200 rupees வாங்குறேன், 100 வாங்குறேன் தெரியுமா? அதை விட கேளு, 108 பொன் குழந்தைகளுக்கு ஆண்டாள் வேஷம் போட்டேன் 2009, பட்டு பாவாடை 2009, 3000 rupees, 108 பேருக்கு. ஒரு குழந்தையும் பெரியவாளை போக போக அதை பிரித்து தைச்சுண்டா. எனக்கு ஃபோன் பண்ணுறா எல்லோரும், அதை வாங்கிண்டவா. ஆமாம், அதே மாதிரி புடவை வேணும், பாவாடை வேணும், நீங்கள் எங்கே வாங்கினாலும் வாங்கி கொடுங்க, நாங்கள் பணம் தரோங்கிறா. ஸ்ரீவில்லிபுத்தூர் நாராயணர் ஜவுளி கடையில் தான் ஆர்டர் பண்ணேன். அவள் என்ன சொல்கிறா, உங்களுக்குன்னு 108 தறி போட்டு கொடுத்தேன், இப்போ இல்லைன்னுட்டா. தெரிஞ்சதா உங்களுக்கு? கொடுத்தா நல்லா கொடுக்கணும், அதுக்கு கொடுக்காம இருன்னு சொல்லலைண்ணா, குடு. அப்புறம் அதை விட என்ன வேலை? நம்ம எப்படி கட்டிக்கிறோமோ, இந்த இப்போ அவிதவா நவமிக்கு 15 சுமங்கலிக்கு சாப்பாடு போடுவேன் தெரியுமா உங்களுக்கு? நான் பவானியில் கதை இந்த வருஷமும் 15 நாளும். போன வருஷம் ராமாயணம் சொன்னேன், இப்போ வில்லி பாரதம் 15 நாள் சொல்ல போகிறேன். அவிதவா நவமி அன்னைக்கு 15 பேருக்கு சாப்பாடு போட்டு புடவை தேவேந்திரா ஊர்லேருந்தே தரவழித்தேன். எந்த ஊரில் தறி போடுறாளோ தெரியுமா, அனுப்பிச்சாச்சு பவானிக்கு. ஒரு புடவை 2500 ரூபா, 9 கஜம் தெரியுமா? அப்புறம் அப்படி கொடுத்தா தான் கட்டிப்பா, ஏன்னா அதை யாருக்காவது வச்சு கொடுத்துருவா. தெரிஞ்சுக்கோ. அப்புறம் மணச்சனல் ருக்மணி கல்யாணம் பண்ணுறேன் எவ்வரி இயர். எனக்கு உடையாளூர் கல்யாணம் தான் பஜனை. அவன் கோஷ்டி 10 பேருக்கும் வேஷ்டி புடவை கொடை எல்லாம் தருவேன். அவனுக்கு எப்படி வாங்குறேனோ அதே மாதிரி புடவை வேஷ்டி தான் எனக்கு மைக்கு வைக்கிறவனுக்கும் பாத்திரம் தேய்க்கிறவளுக்கும் சமயக்காரனுக்கும். தெரியுமா உங்களுக்கு? அதை விட நேற்றுக்கு திடீர்னு தோணித்து ஒருத்தருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு கடிகாரம் ஆர்டர் பண்ணேன் அமேசானில். ராமர் படம் போட்டு, ராமர் லட்சுமணன் சீதா அனுமர் நல்லா இருந்தது. சரி, இந்த வருஷம் பாவதாளுக்கும் கொடுப்போம்னு இப்போ ஒரு 12 ஆர்டர் பண்ணியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், கொடுத்தா நன்னா கொடுக்கணும், ஏனோ தானோன்னு கொடுக்கப்படாது. அதை வச்சுக்கோ தானம் பண்ணுற போது நேரம். அதுவும் தேவஸ்தை அன்னைக்கு நல்லா கொடுக்கணும், அவள் பிரித்து ஆனந்தமாக கட்டிக்கணும். எங்காத்த வாத்தியார் சொல்லுவார், திருச்சி கல்யாணராமநாத்தில் நாளைக்கு தேவசம்னு நான் சொன்னாலே மாம்பழத்தில் 15 பேர் க்யூவில் நிற்கிறான், 2 பேர் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சீச்சின்னு. நல்லா கொடுக்கணும். ஆமாம், தானம் இட் மஸ்ட். ஏன்னு கேளு, அது நீ பண்ணுறது புண்ணியம். இந்த ஜென்மாவுக்கு இல்லை, அடுத்தாப்பில் ஜென்மா எடுப்ப. நம்மெல்லாம் யாருமே அப்படியே மோட்சம் போகிறதுக்கு அப்படியே பக்தி செலுத்தலை. இன்னொன்றும் தெரிஞ்சுக்கோ, அந்த மோட்சமே வேண்டாம். ஏன்னு கேளு, பகவான் சொல்கிறான் வைகுண்டத்திலே நான் இல்லைங்கிறான். பகவானே இல்லாத போது நம்ம எதுக்கு இருக்கணும்? நாகம் வசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இல்லை, யோகி ஹிருதயத்துலேயும் இல்லைன்னா. அதனால தான் யோகியாகவும் போகக்கூடாது. தியானம் பண்ணிட்டு நம்ம ஹிருதயத்துக்கு வரமாட்டான். பின்ன பகவான் எங்கே இருக்கான்? கோவிந்தா கோபாலான்னு குதித்து பாடுறான் பாரு, அங்கே தான் இருக்கேங்கிறான். மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா, குதித்து பாடுற இடத்துல இருக்கேங்கிறான். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், தொண்டலடிப்பொடி ஆழ்வார பெருமாள் கேட்டார் பரமபதத்துக்கு வரலையான்னு. அவர் ஒன்றே கேட்டார், பரமபதத்தில் கருட சேவை உண்டான்னு கேட்டார். இல்லைன்னார், கருடன் தனியாக இருப்பான், நான் தனியாக இருப்பேன். அந்த பரமபதம் எனத்துக்குன்னு. ஸ்ரீரங்கத்தில் 4 கருட சேவை, நவ திருப்பதியில் 9, இங்கே போனால் 11 கருட சேவை. அந்த ஆழ்வார் இந்த திருநகரி பக்கத்தில் கும்பகோணத்தில் 21 கருட சேவை. இப்படி இருக்கிற போது எதுக்கு நமக்கு போது பரமபதம்? இங்கே அழகாக அடுத்த ஜென்மா வேண்டான்னு சொல்ல, நல்ல ஜென்மா வேணும்னு கேளு. அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு கேளு, அதுவும் இந்து மதத்தில் பிறக்கணும்னு கேளு. ஏன்னா நம்ம வடக்கையெல்லாம் பிறக்கப்படாது. வடக்க பிறந்தா இந்தியை தவிர பேச மாட்டான். நம்ம இங்கே பிறந்தா தான் தெரியறதோ தெரியலையோ ஹிந்தி மராட்டி எல்லாம் தெலுங்கு கன்னடம்லாம் பஜனை பாடுவோம். புரியுறதோ?
இப்போ நான் தியாக பிரம்மெல்லாம் பாடுறேன், உனக்கு புரியுறதோ இல்லையோ, கேட்குறியோ இல்லையோ. இப்போ நானும் தெரிஞ்சு பாடினேனோ என்னவோ தெரியாது, என்னவோ உளர்றேன்னு வச்சுக்கோ, கேட்குறோமோ இல்லையோ. பகவானை கூப்பிடுறதுக்கு ஒரு பாட்டு, அழைக்கிறதுக்கு பஜனையில் தெரியுமா, மராட்டியில், தமிழில் இல்லை, மராட்டியில் பாடுவா. டுமுக்க டுமுக்க பக டுமுக்க குஞ்ச மக சபல சரண ஹரி ஆயே, ஓ நர்தன பதமிக ஆயே, மேரே பிராண புலாவொன்னு ஆயே, ஓ நயன புலாவொன்னு ஆயே. அர்த்தம் தெரிஞ்சதா? இப்போ ஆயேங்கிறது புரியுறது, பூருங்கிற இது எனக்கு அவனை கூப்பிடுறோம், நான் உன்னை சகல வாத்தியமும் வாசித்து கூப்பிடுறேன்னு, அதுதான். தெரிஞ்சுக்கோ, உணர்ந்துக்கோ. அதனால் பக்தி தான் முக்கியம். அடுத்தாப்புல ஜென்மா எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறோம். ஒருத்தன் சொல்கிறோம் நல்ல ஜென்மா, எந்த ஜென்மா வேணாலும் வரட்டுமே, நம்ம பகவான் நாம சொல்லுவோம். ஒரு பையன் கேட்டால் நாயா பிறந்துட்டோன்னா பஜனை பாடுற பாவதராத்தில் இருப்போம்னு. அம்மா நிச்சயம் வளர்ப்பணும் இல்லையோ, நம்ம இப்போ பஜனை பாடின புண்ணியம் பாவதராத்தில் இருப்போமோ இல்லையோ, சொல்லு. அதையே நீ கவலைப்படுற, நல்ல ஜென்மா கொடுப்பான்னு சந்தோஷப்படுறேன், அதுக்கு தான் ஆசிரியிக்கிறோம். அப்போது இப்படி எண்ணம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆசை போயிடும், கர்வம் போயிடும். எல்லாருக்கும் என்ன ஆகுது, பணம் வர 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 கர்வம் வந்துடுறது, ஆசை அதிகரிக்கிறது, அதை சேர்க்கணும்னு தோன்றது, இன்னும் சம்பாதிக்கணும்னு தோன்றது. தர்மபுத்திரன் சூதாடினா அன்றைக்கி எல்லாத்தையும் இழந்தான், இன்றைக்கி எல்லோரும் சூதாடுறான். தெரியல உங்களுக்கு? ட்ரீம் 11 கவர்மெண்ட்டே ஒப்புத்துருக்கு. அதை விட மோசம் தெரியுமோ, ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் தான். ஷேர் மார்க்கெட்லாம் போடாது. ஆமாம், எனக்கு தெரியாது இதை பற்றி. ஒருத்தரங்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தார், ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். ஊர் பேர் அவரெல்லாம் சொல்லலை. இப்படி கட்டத்தை பார்த்தேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டு போயிடுத்தா இல்லை மச்சினன்ட்ட கொடுத்து போச்சான்னு கேட்டேன். ரெண்டும் ஒன்று தான், திரும்பி வராது. ஷேர் மார்க்கெட்டில் தான் போட்டேன்னு வராது. அவரை போய் என்ன சேவிச்சு ஜோசியெல்லாம் பார்த்துட்டு 25,000 ரூபாயை வச்சார். வச்சுட்டு சொன்னார், ஒரு 2 வருஷம் முன்னால் உங்களை பார்த்துருந்தேன்னா 2 லட்சம் கொடுத்துருப்பேன், எல்லாம் போயிடுத்துன்னு. அவர்கிட்ட நான் சொன்னேன், அது உண்மை தப்பு இல்லை, போய் நான் பண்ண பாவம், நீ 2 வருஷம் முன்னால் பார்க்கப்படாதோ. சொல்லு. தியாகபெருமா அழகாக சொன்னார், ராமா நீ எனக்கு கிருபை பண்ண காத்துன்னு இருக்க, நான் பண்ண பாவம் தடுக்கிறதுன்னு.